இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலே அண்டர்ரேட்டடாக இருக்க படே சாஹிப் சித்தர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மதகரி வீட் போகிற வழியில் இருக்க கண்டமங்கலத்தில் தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பெருசாக ஒரு ஆர்ச் வச்சிருந்தாங்க. பட் கோயில் இன்னர் வில்லேஜில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஊருக்குள்ளே போகணும். இந்த கோயிலுக்கு ஸ்பெஷலான டே டியூஸ்டேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் காலேஜ் பிடிச்ச கையோட இந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். லொக்கேஷன் ரொம்பவே சைலண்டாக க்ரீன் ஏரியா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சித்தர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருக்கும். இந்த சிவன் கோயில் தான் சித்தரே அவர் கையால் ரெடி பண்ணி வழிபட்ட கோயிலாம். ரேராக சில கோயிலில் மட்டும் இருக்க சரஸ்வதி தேவி இந்த கோயிலே இருந்தாங்க. அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நம்ம பார்க்க வந்த சித்தர் கோயில் இருக்கும். பெருசாக பிரம்மாண்டமாலாம் இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக குறைந்த மக்கள் கூட்டத்தோட நிறைவாக இருக்கும். நம்ம இங்கே வந்து ப்ரே பண்ணும்போது இவ்வளோ பெரிய டிசிஸாக இருந்தாலும் அது முடிஞ்ச அளவு சீக்கிரமாக க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் ஒரு என் செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டு போவோம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா டெய்லியும் மினிமம் 50 மெம்பர்ஸ் காய்ச்சி இங்கே அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கோயில் பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருக்கும். பட் பவர் பெருசுன்னு இங்கே வரவங்களாம் சொல்கிறாங்க. இங்கே இருக்க இந்த மரத்துக்கு கீழே தான் நம்ம படே சாஹிப் சித்தர் உட்காந்துட்டு தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த கோயிலில் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணும். இந்த ட்ரீ கிட்ட இருக்க ஸ்டாச்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தீபம்னா என்றைக்குமே நிற்காம எறிகிற அணையா தீபம். பை பர்த் இவர் ஒரு முஸ்லீம். ஸோ இந்த கோயிலுக்கு முஸ்லீம் இந்துஸ்னு எல்லாருமே வருவாங்க. ஃபைனலாக வணக்கத்தை போட்டுட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வாட்டர் மெலன் ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்.